யோகி சர்வசிய பிரபவாப்தயோகி பூதானா. இது யாருடைய பெரிய பாடம்? ஆத்மாவுடைய மூணாம் பாடத்தை பற்றி சொல்வது ஏக சர்வேஸ்வரா. ஏகா ஸ்வரூபாவஸ்தா. இந்த ரூபிகாரத்துல என்ன நினைச்சாங்கன்னா சொரூபத்தில் பரரூபம் சொரூபம் ரெண்டாவது. பரரூபம் பரரூபத்தில் இருக்கிறது என்போ ஜாக்கிரத்தையும் சொன்னது. பரம தன்னகாயம் வேறானது சரீரம். அதனுடைய ரூபத்தை வாங்கிட்டு இருந்தா இவன் பரரூபத்தில் இருக்காங்க. அந்த ரூபத்தை விட்டுட்டாங்கன்னா ரூபத்தில் இருக்காங்க. ஏக அச்சாரம் இருக்குன்னு சொன்னா பரரூபம் இருக்கும். அது இல்லைன்னு சொன்னா தன்னுடைய ரூபத்தில் இருக்காங்க. இப்போ முகத்திகாரத்துல இவன் சொரூபாவஸ்தா தன் சொந்த ரூபத்தை இருக்கிறான். இவரை பற்றி என்ன சொல்றது? சர்வேஸ்வரா. ஆதிதெய்வீகஸ்ய வேதஜாதஸ்ய சர்வஸ்ய ஈஸ்வரா ஈஸ்வரா. அத்தியாத்மமாகவே அதிதெய்வம் எல்லாத்தையும் கேட்கும். சம்பூர்ணம் வேதஜாதம் துவைத சர்வ துவைதம் துவைதம் சொல்லப்படக்கூடிய பிரபஞ்சத்திற்கு சர்வ பிரபஞ்சத்திற்கும் அவன் ஈஸ்வரன். ஈஸ்வரா ஈஸ்வரா இப்படி சொன்னா நமக்கு வந்து தப்பா கிடையாது. இவன் என்ன பண்ணா ஒன்றும் பண்றது உங்கிறான். இவனை போய் பிரபஞ்சத்திலே இவன் தான் சர்வேஸ்வரன் சொன்னாங்க. அது சரியா இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா ஏகஸ்மாத் வியாப்தியந்த தூதா அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சத்துக்கு சர்வேஸ்வரன் ஒண்ணு இருக்கான சர்வ பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரன். அவன் இவனை காட்டிலும் வேறானவன். இவன் அவன் ஒருதான். இவன் உருவில் இருக்கிறதையும் சொப்பனம் பார்த்து இருக்கிறதையும் இவன் வேறு, அந்த ஜெகத்துக்கு சர்வேஸ்வரன் வேறு. ஏன்னா இவனுடைய தர்மங்கள்லாம் வேற தர்மம் உட்கார்ந்துலாம் வந்து வந்து செஞ்சு அது வந்து எங்கிறதுனால இவன் வேற இருக்கும், அவன் வேற வந்துடுறான். குடும்பிக்காரங்க அவனுடைய தர்மங்கள்லாம் எனக்கு வந்ததுன்னு இல்லை. பரமேஸ்வரன் செய்யக்கூடிய அவனுடைய அந்த சர்வஜத்துவம் ஒன்னாயிரத்தை விட சர்வேஸ்வரத்துவம் இங்க வந்ததுன்னு இல்லை. அவன் வேறு நான் வேறு வேற புத்தி இல்லாம இருக்கக்கூடிய அது போகும். இவனேதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு இவன் வேறுங்கிற வேத புத்தி இல்லாம இருந்தால், அவன் வேறு இவன் வேறு நான் வேறுங்கிற வேத புத்தி இருக்கும் போது நான் சர்வேஸ்வரன் ஆயிடுவேன். நான் சர்வேஸ்வரனே சர்வேஸ்வரனே ஒன்று. ஆனால் அந்த வேத புத்தி இல்லாத சமயத்துல சர்வேஸ்வரன் நான் சொல்றோம். எப்படி தூங்கிட்டு இருக்கிறவனாவே ஒரு சின்ன இருக்கான்னு சொல்றேன். ஒரு ஆளுக்கு தேவதத்தன் பேரு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், துடுக்கிட்டு இருக்கான். நான் இந்த மாதிரி சொல்றது தப்பா கிடையாது. அதாவது தேவதத்தன் துடுக்கிட்டு இருந்தான். இந்த தூங்கிட்டு இருக்கிறவன் தேவதத்தன் சொல்லாமா தப்பு இல்லை. ஆனால் தூங்கிட்டு இருக்கிறவன் தான் தேவதத்தன் நினைப்போட இல்லை. நான் சொல்றவனுக்கும் இந்த நினைப்பு இல்லை. ஆனால் இப்ப தான் தேவதத்தன் நான் தேவதத்தன் நினைப்பு இருக்கான்னு சொல்றது தாக்கவே இல்லை. ஆனா இந்த ஆள் தான் தேவதத்தன் மூச்சில் இருக்கும் போது தன்னை தேவதத்தன் சொல்லிக்கிறான். அப்படிங்கிறது தேவதத்தன் யார சொல்றோமோ அவன் இவனை காட்டிலும் வேறானவன் அல்ல அப்படிங்கிறத வச்சு இவனை தேவதத்தன் எடுத்துக்கோமோ. அதே மாதிரி சுற்றுத்தில தூங்கில் இருக்கிறவன் பரமேஸ்வரன் தான். அவன் தன்னை பரமேஸ்வரன் அன்பு கூட்டாம இருக்கு. பரமேஸ்வரனுக்கும் இவனுக்கும் வேதங்கிறது இல்லை. ஏன்னா வேதம் எப்போ இருக்கும்? வேத புத்தி இருக்கிறது தான் வரும். எப்பவுமே இந்த சமஸ்தனால சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பணம் இருக்கிறவர்கள்தான் இருக்குமே கூட அவன் போயிருக்கார். புத்தியில எந்த கிரமமும் இல்லாததுனாலே எந்த கிரமம் இல்லாததுனாலே அந்த கிரமத்துக்கு விஷயமான வேதம் இல்லை. அதனால இவரையே சர்வீஸ் ஏகஸ்மா ஜாத்தியந்தர கூட்டா அந்நியனா அத்வைத மதத்தை தவிர்த்து மற்றவர்களா என்ன சொல்லுவாங்க? எப்போதும் அந்த மாதிரி இல்லை. அவர்கள் அதனால்தான் பிராணம் நம்பி ஒளியவனா
அந்த பிராணம்னா பரமாத்மா, மனங்கிறது ஜீவனை இருக்கிறது. சுசுப்திங்கிற நிலையில பிராணங்கள பந்தனமாகி விட்டான். பரமாத்மாவிடத்துல இந்த ஜீவன் ஏகிபாவத்தை அடைந்து கட்டுவிட்டுட்டான். வெளியில வருகிறாரு. அதனால இவன் வேறேங்கிறது இதான் இருக்கான். இதுதான் சோம் அபீதோபதி தன்னிலத்திலேயே லயமடைந்தான் அப்படின்னு. அயமேவதி சர்வசேதாவோ ஞாதா இது சர்வஜனா. இதே மாதிரி எல்லாம் சர்வேஸ்வரா இருமே, சர்வஜனா இருமே எல்லாமே எனக்கு ஒட்டி வந்துடும். எப்படி சர்வஜன்? ஆனா இந்த ஆள் இப்பவும் தெரிஞ்சுக்கல. ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். வேற வேற உபாதிகள் இருந்து ஆரோபாதியை செஞ்சு இவன் தான் எல்லாத்தையும் ஒரே சொல்றான். ஐக்கியோபாதி அந்த கர்மோபாதியை செஞ்சு சிந்திக்கனாக இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஆனா தெரிஞ்சுக்கிறவன் இவன் தான். அதனால அவனே வகை சர்வத்த சர்வ வேதாவஸ்தையில இருந்து அதனால ஏஷா சர்வஜனா. அதைவ ஏஷா அந்தர்யாமி. ஏஷ சர்வஜனா ஏஷா அந்தர்யாமி. அந்தர்யாமினா என்னன்னா அந்தர் அனுப்பிரவிஷ்ய சர்வேஷாம் பூதானாம் ஜமனிதா நியந்தா நியந்தாவும் ஏஷ. அதாவது ஜமனம்னா நியமனம் பண்றது, வெளியில இருந்துட்டு நியமனம் பண்றது, உள்ளூர்ல இருந்துட்டு நியமனம் பண்றது வித்தியாசப்படுறது. பரமாத்மா ராஜா வந்து வெளியில இருந்துட்டு நியமனம் பண்ணுவான். எல்லாரும் யாரும் உள்ள போகும்போது ஆனா இவன் தனியா இருக்கான், அவன் தனியா இருக்கான். ஆனா இவனுக்கு அவன் கட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வந்து நியமனம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அப்போ அவனை அந்தரியானி சொல்லுவாங்க, வெறும் ஞானி சொல்லலாம். நியமனம் பண்ற நியந்தா நியமனம் பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் எப்படின்னா உள்ளே இருந்தது ஆத்மாவாகவே இருந்தது நியமனம் பண்றது நியமனம் பண்றது. அதனால அந்தரியானி இவன் தான். அந்தரியானிங்கிறது பரமேஸ்வரன் பிரதிமா இருக்கு. இவனுக்கும் அந்த அந்தரியானிக்கும் இல்லை. அதையே யதோக்தம் அபேதம் ஜெகத் பிரசூயத்தை ஏக யோனி சர்வஸ்ய. அடுத்தது இவன் தான். இதுதான் யோனி. யோனினா காரணம், உபாதான காரணம். சமஸ்த பிரபஞ்சத்திலும் உபாதான காரணமாக இருக்கக்கூடியவன் பூர்வீகான பரமேஸ்வரனோட அபேதம் பண்றதுனால ஏக யோனி சர்வஸ்ய இதே உபாதம் பண்ணுறார். இது வேற விஷயங்களே பிரபவாஸ்தேயோகி பூதானா பிரபவச்ச அபேஷ பிரபவாஸ்தேயோகி பூதானா. பிரபவனா அபேனா, அதாவது எதிர சமஸ்தமே உண்டாகிறதோ அது பிரபவம், எதிர லயமாகிறதோ அது அபேயமா. பகவான் தான் எல்லா பிரபஞ்சத்துக்கும் பிரபவமாகவும் இருக்க அபேயமாகவும் அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவம் அது பகவான். இவன் பகவானுடைய அபீனன். பகவான் எல்லாத்தையும் இவனுடைய இல்லை. அதனால ஏகா பிரபவாஸ்தேயோ பூதானா. அந்த பூதங்களுக்கும் பிரபவம் உற்பத்தி காரணமாகவும் லய காரணமாகவும் இருக்கிறவன் இவன் தான். நான் 3 பாடம் முடியாது, 4ஆம் பாடம் பார்க்கணும். வேதங்களில அந்த ஏகை ஸ்லோகாக. இந்த உபநிஷத்துங்கிறது கௌடபாதாச்சாரியார் காரிகாரூபமாக சின்ன வியாக்கியானம் பண்ணிட்டார். அவர் என்ன பண்ணினார்னா இந்த உபநிஷத்தை எழுதுவார். அங்க என்ன தனக்கு வேண்டிய ஏதோ பண்ணணும்னு தோன்றதோ புத்தகம் எழுதணும்னா அந்த இடத்துல எழுதுவார். காரிகை தனி, இது தனி. ஆனா ரெண்டும் கலந்து ஒரே கலந்து ஒரே இருக்கும். அதனால மற்றவர்களும் விரதம் முடியும். காரிகையும் அந்த எழுதியிருக்கிறார். எழுதியதை இப்பணும் அந்த நடுப்புற எழுதுறார். ஒரு 6 முதல் 4 கோடி இந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடிய சின்ன வியாக்கியானம். நல்ல வியாக்கியானம். வியாக்கியானம்னு சொன்னா எந்த புத்தகத்தில் வியாக்கியானம் பண்றோமோ அந்த புத்தகத்துடைய சாதாரணமா படிச்சா தெரிய முடியாத ஒரு தாற்பயத்தை தெரிவிக்கிறது. 2 காரணம் வியாக்கியானம் பண்ணலாம்.
இந்த வாக்கியத்தை ஒருத்தவங்க படிச்சாங்கன்னா இந்த புரிதலுடைய இடத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி புரிஞ்சுடுவானே அப்படிங்கிறதுக்காக இருக்கமா அல்லது அப்படி என்னன்னே புரியலையே அப்படின்னு சொன்னா அதுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் நல்லாவே அர்த்தம் ஆகுது. நல்லா அர்த்தம் ஆகுதுன்னு சொன்னா அப்ப வியாக்கியானம் தெரியல. அப்ப வியாக்கியானத்துக்கு என்ன வேலைன்னா அங்க ஏதோ ஒரு அம்சத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு பத்தீகரணம் பண்ணணும். இங்க பாருங்க, சோழமாத்மான ரூபா அப்படின்னு சொன்னா அது வாக்கம். அது அந்த 4 பாதத்தை காண்பிக்கும் அப்படின்னு சொல்றது ஜாகிரதானா சோப்ரஸ்தானா வெளிய பாடா. ஆனா என்ன சொல்லிட்டா ஜாகிரதானா பொய்ப்பானவரா அந்த பேர் உள்ளவன் முதல் பாடம், கைதன் அவன் 2ஆம் பாடம், ஒரு 3ஆம் பாடம் அப்படின்னு சொல்றது இவங்க வேற வேற சொல்ற மாதிரி. எவன் விஸ்வனோ அவனைதான் கைதன் அந்த வார்த்தையை நேரடியாக சொல்லுது. அந்த கைதனை தான் அப்புறம் விருத்திக்காக பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுது. எனக்கு அப்படின்னா சொல்லணும், அப்பதான் தெரியா வரும் இல்ல. அப்போ யாரு முக்கியம் இருக்கானோ அவனைதான் சொந்தம் பார்க்கிறாங்கிறத இந்த வார்த்தை தெரிவிக்கல நாம தெரிஞ்சு விடுவோம். ஏன்னா அந்த அனுபவத்தை அது ஒன்றையும் தெரியும். ஆக தூங்கலவனும் முக்கியம் இருக்கிறவனும் விஸ்வனும் கைதனும் ஒண்ணு. அந்த காலமே அவற்றைதான் மாறுது. ஆனா ஆத்மா ஒண்ணு, ஆத்மா ஒண்ணு. அதே மாதிரி அவனும் அந்த சுருத்தி இருக்கிறவனும் இவனும் ஒண்ணுதான். தூங்கில் இருக்கிறவனும் சரியா வருது அப்படிங்கிற அம்சம் அந்த அது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த வாக்கியாரை சொன்னதாக புரிஞ்சுக்கிட்டோம். அந்த வாக்கியத்தை நேரடியாக கிடைக்கல. இன்னொன்னு என்னன்னா சமஷ்டியை சொல்லக்கூடிய சொந்தம் போகிறதை விட வெற்றியை சொல்ற அந்த விஸ்வாங்கிற பதம் இருக்குது. அது மற்ற இடத்துல கைகா அப்படின்னு வெற்றியை போட்டுருது. ஆனா ஆரம்பத்துல முதல் பாடத்துல சொல்றது சமஷ்டியை சொல்லக்கூடிய சொந்தம் விஸ்வாங்க வந்துருது. அந்த நியாயமா விஸ்வாங்கிறது சேர்த்து. அப்போ இதெல்லாம் சேர்த்து விடலாம். இது நமக்கு தெரியாத விஷயத்தை தான் எழுதி கொடுத்தாரு. அந்த மூலத்துல உள்ள சொல்வார்த்தை மாற்றம் படித்தா புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்தை புரிய வச்சார். அதனால இது வியாக்கியானம். இது அதை விட சின்னதா இருந்தாலும் அது வியாக்கியானம். வகைப்படுத்தும் பிரஜனத்து செய்கிறா மனப்பிரஜன் பிரசாத்னா அக்கறையிலே ஸ்லோகாங்கிறதும் கௌரவமாக எழுதுகிறேன். அவர் ஸ்லோகத்தை மாற்றம் எழுதலை. அந்த ஸ்லோகம் எழுதுறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்துல அப்படின்னு இருக்கு. அதனால மாற்றுக்காரர் அக்கறையிலே ஸ்லோகா வியாக்கியானம் பண்றாங்க. ஏகத்தின் யதோக்தே அர்த்தே சொன்ன உபனிஷத் சொல்லிக் கொடுத்த விஷயத்திலே ஏகே ஸ்லோகாக இந்த ஸ்லோகங்கள் வருது. இந்த ஸ்லோகங்கள் தெரிந்து சம்ஸ்கிருதமான இது பெருசா இந்த ஸ்லோகத்துக்கு பெருசா வியாக்கியானம் தேவைப்படல. ரொம்ப சுலபமா தெரிஞ்சு. அதனால இதனுடைய தாற்பயத்தை மாத்திரம் பாக்கியக்காக எழுதியிருக்கிறார். பரியாயேன அனத்வா தத்துவம் ஏகத்துவம் சித்தத்துவம் அகங்கத்துவம் மகாமத்தியாவது இங்க 4ஆம் பாடம் பாடணும். ஒன்னேதான் 3 விதமாக காணப்படுது. 3 வருஷம் ஒன்னேதான் 3 விதமாக காணப்படுறது இருக்கு. பின்னர் காணப்படுகிறது அப்படின்னு இது உங்க நட்சத்திரமான போறாரு உபரிசத்துக்கிறோம். அதனால அது இன்னொன்னு இவன் புருஷன் பெண்களுடைய உண்மையான சொரூபம் என்ன அப்படிங்கிறது இது மூலமாக தெரியாது. எப்படி இது தெரிந்தது? வாஸ்தவத்துல ஏற்கனவே அந்த பாதகான சப்தமுடைய வகையில பாது அந்த பாதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது
உண்மையான ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனமாக இருக்கிறதுனாலே இது 3 பாதம். 4வது பாதம் இந்த பாதங்கள்னால அறியப்பட வேண்டிய சொருபமா இருக்கிறதுனால பாதம் தெரிஞ்சுக்க வேண்டிய பாதம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனமாகக்கூடிய பாதங்கள் 3. அப்படின்னா இந்த 3 எப்படி அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக அதுவேதான் சொல்லிட்டாங்க. இந்த 3 அதேதான் சொன்னா அதை தெரிகிறதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? எனக்கு இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாதி சொல்லி நான் கேட்டேன்னா இந்த ஆத்மாதான் ஆத்மாவை தெரிகிறது உபாதின்னு சொல்லி பிரயோஜனம் வேற ஏதாவதுதான் எனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஜீவன் இதேதான் அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாதி ஏகையேவா இவனே அந்த நிலையில இருந்து இன்னொரு நிலையில இருந்து 3வது நிலைக்கு வந்து இவ்வளவு தூரம் அவனை திருப்பி பார்த்தாலே இவனே தான் அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக சொல்லப்படுது. அதனால இந்த என்னென்ன சிந்திக்கிறதுன்னு பார்த்தா பரியாய அவன் எப்போ ஜாகிரத்தில் இருக்கானோ அப்படி இல்லை. தொடர்ந்து இருக்கும்போது ஜாகிரத்தில் இல்லை, சுருத்தி இல்லை. சுருத்தியில் இருக்கும்போது ஜாகிரத்தை இல்லையே, சொகம் இல்லை. ஜாக்கிரதை வந்தால் வாக்குகள் இல்லை, உங்களுக்கு பாக்கி இல்லை. 3 அவசியம். அதனால பரியாயம்னு சொல்லணும். பரியாயம்னா ஒவ்வொன்றாதான் வரவே ஒரே இடத்துல வெளியாக சொல்லலாம். இதே என்ன கிடைக்கிறது? பரியாய கிருஷ்ணானமானதுனால அந்த அவஸ்தைகள் சேராதது, ஒன்று சேராதது. ஆனா அந்த அவஸ்தைகளுக்கு யாரு போறானோ அதை யாரு அனுபவிக்கிறானோ அவன் ஒருத்தனாக. அதனாலே பரியாய கிருஷ்ணானவா அவஸ்தைகள் வேறு, அந்த ஸ்தானங்களை கொண்டவன் ஒண்ணு அப்படிங்கிறதுனாலே ஒண்ணு. சோகம் பிரதிபம் தான் எந்த அவஸ்தையில வாங்கணும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா யாரு தூங்கினது கேட்டா நான் தான் தோன்றினேன்னு சொல்லுவான். இல்ல நான் தான் முடிக்கின்றேன், நான் தான் சொல்லணும் பார்த்தேன், நான் தான் தூங்கினேன் அப்படிங்கிற ஒன்று சந்தேகம் இல்லை. இதுதான் பிரச்சனை. நானே தான் பார்க்கணும் சொல்லி கொடுக்கிறது. ஆகையால இது ஏகத்தின் பார்க்கிறவங்க ஒருத்தன். இதான் என்ன கிடைச்சது? ஆனத்திரயம் ஏகத்துவம், ஏகத்துவம் ஆனத்திரயம் வெகுத்தம் ஏகத்துவம். இந்த 2 காரணத்தால். அது மாத்திரம் இல்லை, உபனிஷத்து ஒரு மகாமத்தியத்தை பிரசாந்தமாக கொடுத்து, ஒரு மகாமத்தியம் ஒரு பெரிய வேகமா போகக்கூடிய ஓட்டம் நதியில இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கும், அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கும் போயிட்டு 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 வந்துட்டே இருக்கு. இப்போ ஒரு பிரசாந்தத்தை கொடுத்தது இந்த அவஸ்தைகளுக்கு கொண்டு கொண்டு வருது. அதாவது இந்த ஜாதகத்தை பக்கம் மாறி மாறி நிக்க பண்ணிட்டே இருக்கான். கொண்டு கொண்டு வந்துட்டு இது எந்த அளவில் கொடுத்ததுன்னா, இவன் எங்க போறானோ அங்க பார்க்கக்கூடிய விஷயங்களோடு அல்லது அங்க இருக்கக்கூடிய அவஸ்தைகளோடு இவனுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மக்களுக்கு இந்த கடைக்கு போட்டு அந்த கடைக்கு போட்டு, ஆனா அது அந்த கடையோட சம்பந்தப்பட்டதும் இல்லை, இந்த கடையோட சம்பந்தப்பட்டதும் ஒன்று நிஜமா அது இந்த கடையை சேர்ந்ததா அந்த கடையை சேர்ந்ததான 2 கடையும் சேர்ந்தது கிடையாது. அதுதான் சொல்லணும். அந்த மாதிரி இவன் வாஸ்தவத்தை முன்னே இருக்கிறவனா எந்த நிலையினுடைய உண்மையான நிலை, ஒண்ணுமே உண்மையான நிலை. இவன் இந்த நிலையில நாங்க போறான் அங்கே போறான், ஒண்ணுமே இவனுக்கு இருக்கக்கூடிய சொந்த நிலை கிடையாது. இந்த 3 இது கொண்டு இருக்கோம். இதெல்லாம் இவனுடைய சொந்தமான அவஸ்தை கிடையாது. சதுர்த்தமா சொல்ல போறோமே, அது எப்பவுமே போகாத அவஸ்தை, அதுதான் சொந்தமான அவஸ்தை, பொறுப்பாக தெரிவிக்கிறதுக்காக இருக்கிறோம். அதனால என்ன கிடையாது, இவனுக்கு எந்த ஒரு அபிமுகம் தெரியுதோ அந்தந்த நிலைகளில் இது எல்லாம் அந்த அவஸ்தையை சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இவனை சம்பந்தப்பட்டது இல்லை. அவர்களுக்கு ஆபத்தும் தோன்றுகிறது, அகங்கத்தும் இருக்கிறது. அகங்கத்தம் தெரிஞ்சுக்கிறதுனா அபிதமான அந்தந்த அவஸ்தைகள், பலவிதமா இருக்கக்கூடிய அவஸ்தைகளோடு இவனுக்கு வாஸ்தவமான ஒரு சம்பந்தம் இருக்குமானால் இவனுக்கும் அந்த ஸ்பர்ஷம் அந்த ஓடுகள் கேட்குது. ஆனா இவனுக்கு உண்மையான சம்பந்தம் இல்லாததுனால்தான் அந்த மாதிரி இருக்கிறது வரவே இல்லை. அதனால அங்கம் இல்லை. அதனால் அகங்கத்தும் ஆக ஆனத்திரைய வெதித்தத்துவம், ஏகத்துவம், சுத்தத்துவம், அகங்கத்துவம் சரி. அதுக்காக வேத மகாமத்தியாதி
இருக்காங்க இது பிரமாணம். இதுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்லோகம் வந்து இதை பார்த்தா நம்ம வேற வந்து அர்த்தம் இருக்கும். ஆனா ஆட்சியாளர் அதுக்கு வேற சாஸ்திரம் தட்சிணாட்சி முகே விஸ்வகா மனசெந்தத்து கையகா ஆகாசேக வெறி பிரார்த்தனா புரிதா ஏகே விவரிக்கா. இந்த ஏகையோ புரிதாத்துக்காக சொன்னவங்க இந்த வேகத்துல எப்படி 3 நிமிஷம் அவன் எங்க இருக்கான்னு சொல்ற. தட்சிணாட்சி முகே வலது கண்ணு அகரத்துல வலது கண்ணிலேன்னு சொல்லலாம். வலது கண்ணுல விஸ்வா அவனுடைய இருப்பிடம் அது. அவன் எங்க இருக்கான்னா வலது கண்ணுல இருக்கான். கல்விதான் எங்க இருக்கான்னா மனசுல இருக்கான். மனசியல் பற்றி சொல்லியிருக்கான். இன்னும் பிரார்த்தனை அவன் எங்க இருக்கான்னா ஆகாச திரையாகாசத்துல இருக்கான். இப்படியாக ஒருத்தன் இந்த வேகத்துல இருக்கான்னு ஒருத்தன். ஆனா இடம் மாறுவது வரைக்கும் தட்சிணாட்சி மனசுல ஆகாது பெரிய ஆகாது இடம் மாறுவது. ஆனா ஒருத்தன் தான் அங்க இருக்காங்க. நாம என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் இருக்கும்போது ஒருத்தனே ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒருத்தர் இருக்கும்போது கண்ணுல இருக்கான். சொக்கரம் பார்க்கும்போது கண்ணு மூடி விடுவது. அதனால மனசுல இருந்திருக்கான். சொக்கரமும் நின்று போனதுக்கு அப்புறம் அந்த பெரிய ஆகாரத்துல இருந்திருக்கான். அப்படின்னு தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுவோம். அது இல்லை அப்படி சொல்றாரு அப்படின்னு ஒவ்வொரு அவத்தையும் தனித்தனியா இருக்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு வியாக்கியானம் தேவைப்படல. அந்த இது சொன்னா தானாவே வந்து இது எதுக்காகவா இந்த ஸ்லோகம் ஜாகரிகாவஸ்தாயாம் மூட விஸ்வாதீனாம் பிரயாணம் அனுபவ பிரதர்சனாத்மகா அழகு ஸ்லோகம். அந்த அவத்தை இந்த அவத்தையில நாம எப்ப சிந்தனை பண்ணி பார்க்கலாம். ஜாகரிதான். ஆனா நமக்கு எப்படி இருக்குன்னா இருக்கும் போது நமக்கு ஜாகரிகாவத்தைனா எழுதா போல இருக்கே. சொக்காவத்தை புதிச்ச அவத்தையும் ஏதோ ஞாபகத்தையும் கணிச்சு பார்த்தாதான். இல்லையா அதை நமக்கு எழுதா போல இருக்கு. சொக்காவத்தை நம்ம கையில இல்லை. அதை அங்க ஒன்றும் விசாரணை பண்றதுக்கு நமக்கு சுவாதந்திரம் இருக்கு. நாங்க வேறையான செய்யற சுவாதந்திரம் நமக்கு. அதான் நம்ம விசாரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அவத்தையை உபயோகப்படுத்திக்கலாம். ஜாகரிகாவத்தையில்தான். ஜாகரிகாவத்தையில நமக்கு தெரியக்கூடிய அந்த விஸ்வன் அவன் ஒழுக்கம் வேணும்னா அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனமாக ஒரு பாடம் ஆக்கலாம். ஆனா சொப்பனத்துல இவன் போகும்போது அந்த ஆத்மாவை தெரிஞ்சிருக்கீங்க பாடமாகும். காரணத்தை ஆகும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு துருத்தி போறதும் ஒன்று. அதனால என்ன பண்ணலாம், இவ்வளவுதான் நம்ம பாடமாக்கணும்னு சொன்னா இவ்வளவு சமாச்சாரத்தின் 3 அவஸ்தைகளையும் இவன் ஒரே அவஸ்தையில சிந்தனை பண்ணணும். முழுத்திருக்கும் போது அவன் முழுத்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்கனவே வந்துட்டு போன மற்ற நிலைகளையும் எல்லாத்தையும் நினைந்து பார்த்து விசாரம் பண்ணலாம். வெறும் எதிர்கால இருக்கிற மாற்றத்தை விசாரம் பண்ண சொல்லுவார். அதனால 3 நினைக்கணும். இவர் சொல்றார் உறவாக உனக்கு 3 நினைத்து பார்ப்பது கஷ்டமா இருந்தால் நீ மூச்சில் இருக்கும் போது 3 நிலையும் உனக்கு இருக்கிறத காண்பிக்கிறேன் விசாரம். ஆக ஜாகிரதாவஸ்தாயாமே இதுக்காக கூட்டிட்டு வரேன்னு சொல்ல வேண்டாம். மூச்சில் இருக்கும் போதே உனக்கு இந்த 3 நிலையும் ஜாகரிகம் சொக்கரம் சுருத்தி 3ஐயும் காண்பிக்கிறேன். புரியறதுக்கா புரியறதுதான் சொல்றது புரியறதுக்கா புரியாதே தட்சிணம் அக்ஷி ஏவ முகம் தட்சிண அக்ஷி முகே ஸ்வஹா தட்சிணாட்சின்னு சொல்றாங்க. அது எதுக்காக சொல்றதுன்னா அது புதுப்படிப்பமான ஒரு ஜீவனுக்கு அதிகம் கூட இருந்தாலும் இறுதியில சொல்லப்பட்ட விசேஷமானது என்ன சொல்லிட்டு கோலம் தட்சிணேஷன் சொல்றாங்க. இன்னமும் ஒரு பேரு ரொம்ப பிரகாசமா இருக்கிறதுனால அவன் எங்க இருந்திருக்காங்கன்னா வலது கண்ட இருந்திருக்கான் அப்படின்னு இங்கே வரவோ நம்ம இந்த மாண்டூர் வைஸ்வாங்கரனான சொன்னது அந்த புகதார நிலையத்துல இன்ஹான்னு சொன்னதும் ஒரே இந்த விஷயம் அப்படியே விசாரணைகளுக்கு தேர்வு மாதிரி இங்க உள்ள வரும் அந்த பிரகாசம் பிரகாசிக்கக்கூடிய குணம் இருக்கிறதுனால இன்ஹான்னு இருக்கிறது. இப்போ வைஸ்வாங்கரனா என்று சொல்லப்பட்டதும் அது இன்ஹா தீப்தி குணம் வைஸ்வாங்கரா ஆதித்யாந்தர்கதா வைராகா ஆத்மா. அதை பார்த்தீங்கன்னா வைஸ்வாங்கரனான சமத்தில் உள்ளது.
சமஷ்டியை சொல்றதுக்கு நம்ம எதை தாண்டி போனோம், சமஷ்டியை நம்ம நேரம் பார்க்க முடியாது. அவரும் ஆதிக்கமா சொல்லுவோம் சொன்னா அவர்லாம் நம்ம அதெல்லாம் அவர்களே இருக்கு, அவர் சமஷ்டியை நாம பேசுறது அப்படின்னு ஒரு பாவனை உண்டு. அதாவது வைஸ்வானரா ஆதித்யாந்தர்கதா வைராஜகா ஆத்மா விராட் புருஷன். அதே மாதிரி ரக்குசித திரட்டா இந்த கண்ணில பார்த்துட்டு இருக்காங்க ஜீவன் நம்ம வெற்றி ரெண்டும் சேர்த்து ஒன்னாக வச்சுக்கணும் அப்படின்னு. அதனாலதான் வைஸ்வானரா விஸ்வரா ரெண்டு சேர்த்து ஆரம்பிச்சு சொன்னா இன்னும் மேற்கொண்டு வரப்போம். இப்ப என்னாச்சு, இதை வேணும்னா சரியா வரலாம். ஆனா மனக்கென்பத்துக்கு கைத்துக்காருக்கு அங்கே இறைவாழ்ந்தாலே வியாக்கியானம் பண்ணணும். இந்த மனசுல இருந்துட்டு இவன் எப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்கானோ அது அப்ப அவன் கைது பண்ணும்போது இவனை நாம சமர்த்தியில சொல்லும் போது சூப்போபாதகமான இரண்டிகரணம் அப்படின்னு சொல்லணும். அந்த இரண்டிகரணம் இவனும் தோணும். அதே மாதிரி சுசுத்தியில இவன் பிரார்த்தனை இவனும் அந்த வெற்றியில இருக்கக்கூடிய சுந்தரவனும் அந்த பரமேஸ்வரனும் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய பொண்ணு அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு வருது. ஆகாசத்தை சொல்லி பிரார்த்தனை. இந்த இரண்டிகள் வந்து ஒரு பூர்வம் உண்டு. அந்த பகுதி எனக்கு தெரியாதுன்னா அஞ்சம் இரண்டிகளா லட்சுமி அக்னோர்மிகந்தா அஞ்சனாரே அஸ்வாமி. அடிப்படையில் முன்னோடி சொல்ல முடியாது. இரண்டிகள் வேறு கண்ணு தேவசாமி பார்த்துட்டு இருக்கான் பாருடா, இந்த தேசத்துக்கு கொண்டதா அதுவும் வேறு விரவெட்டி சொல்றேன். தட்சிணி அக்னி அக்னோர் நியந்தா இரண்டிகர்மா கன்யா அல்லது இவனுக்கும் அந்த விசேஷம் போடலாம். இரண்டிகர்மங்கிறது கன்யா இருக்கான். இந்த கண்ணுக்கு சுவாமியா இருந்து வேணும்னா பார்த்தா வேண்டாம்னா வாழ்ந்தான்னு சொன்னதுக்கானே இதுக்கு நியமனம் பண்ணிட்டு இருக்கானே தேவசுவாமி இவன் வேறு. அதனால இவ ரெண்டு பேரையும் ஒன்னாக பார்க்க முடியாது. அது என்ன சொல்ற வேதாந்தி. ஆனா இந்த கேள்வி வேதாந்தத்துக்கு வராது. கிடையாது. நீ சொல்ற பேருந்தான் உபாதிக்க சொல்றதான். உபாதிக இடத்தை வச்சுட்டு ஒரு பேரன் சொல்றது சொல்றதுக்கும் பொறுப்பு பேரத்துக்கும் பொறுப்பு அபேதத்துக்கும் விரோதம் இல்லை. உபாதி சதோபேதம் இல்லை, சொரூபேதம் இல்லைங்கிறது என்ன பிரமாணம்? இதே அர்த்தம் மக்களுமே இருக்கு. வாசமா அபிபக்தம் விவாதம் வேதம் ஒன்றும் இல்லை. ஆனா வேதம் இருக்கிற மாதிரி தோன்றது அப்படின்னு ஸ்ருதிகள் எல்லாம் சொல்றது. இதுக்கு பதில் சொல்லிட்டார். அடுத்தது தட்சிணாட்சி என்ன விசேஷம்? அது எல்லா கண்ணுமே கண்ணு ரெண்டு கண்ணுமே வருதுதான். கண்ணு மாத்திரம் இல்லை, மற்ற விசேஷங்கள் சந்தேகங்களே இருக்குதான் இருக்காங்க. சொல்றா சர்வேஷு கண்ணுக்கும் அபிஷேகம் தட்சிணாட்சி உபலப்தி பாதவதனால் மற்ற விசேஷ அஸ்த விஷயத்தை விஷயம் உடம்பு கூட விளையாட்டு இருந்தாலும் இந்த தட்சிண நியூத்திரங்கிறது ஒரு விசேஷம் இருக்கு. அதுல உபலப்தி பாதவதற்கலாம் இந்த கண்ணால பார்க்கும்போது விசேஷமா இருக்கு. அது சாமர்த்தியம் அதிகமா பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் பாதவங்கிறது தட்சிணமான நேரத்துல அதிகமாக இருக்கு. ஆகையாக அதை விசேஷமா இருக்கு. மக்களுக்கு இதுன்னு இருக்கும். இந்த ஜாகிரதை பார்த்தாச்சு. ஜாகிரதை ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா நம்ம எதிர்காலம் இருக்கு. அதனால அது தெளிவு. இப்ப முடிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு சொப்பனத்தை காண்பிக்கிறீங்க. தட்சிணாட்சிதா திருஷ்வா ரூபம் நிமீலிதாட்சா ததேவ ஸ்மரம் மனஸ்யந்தா ஸ்வப்னைவ ததேவ வாசனாரூப அபிஷேகம் பஷ்யதி. தட்சிணாட்சிதா ரூபம் திருஷ்வா ரூபத்தை பார்த்தா சற்றே கண்ண கொடுக்கிறோம். இந்த உடைய பார்த்த ரூபம் தெரியுது. கண்ணை மூடிக்கிறது தெரியும். கண்ணை கலத்திருக்கும் போது தெரிஞ்சா அது நியாயமான விஷயம். ஆனால் கண்ணை மூடிக்கிறது தெரியுது. ததேவ வாசனாரூப அபிஷேகம் பட்டு இப்ப நேரடியா உங்களுக்கு வழியில இருக்கிறது தெரியுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா
கண்ண முடியாது. அதனால வெளியில இருக்கிறது தெரியல. கண்ணை மூடினது கூட ஒரு செகண்ட்ல அந்த வஸ்து உங்க மலையில தெரியற மாதிரி இருக்கு. இது சொல்றோம். இதுதான் இதே மாதிரிதான் அந்த சொல்றோம். அது எப்படி இந்த அனுபவத்தினால அந்த வாசனையாலே அங்க தெரியுது. அது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழிச்சு தெரியுது. இந்த உடனே ஒரு ஒரே கணம் மாற்றம் தெரியுது. இதுதான் வித்தியாசம் இருக்கிறது. இதுதான் இப்ப முடிச்சிருக்கிறதுக்கு இவனுக்கு அந்த மரணம் வரச்சு மரணம் தானே சொல்லணும். மேல பிரத்யட்சம் கண்ணை மூடின உடனே அந்த கணத்துல இருந்து பிரத்யட்சம் இருக்கு. ஆனா ஒரு கணம் தெரியுது. இது சொக்கணும். இப்போ இதை பார்க்கிறவன் கைவியலாம். இப்ப விஸ்வம் கைவியலம் ஒண்ணுதானே. எவன் விஸ்வனா இருந்தானோ அவன்தான் இதையும் பார்க்கிறான். கண்ணை மூடின சொல்லும். கண்ணை கறந்து பார்க்கிறவன் கண்ணை மூடிந்து பார்க்கிறவன் பொருள் தானே சொல்றான். யதா அத்த ததா ஸ்வப்னே இந்த வார்த்தையால சொல்றோம். அதனா மனசி அந்தஸ்து தையதோபி விஸ்வதேவ. நம்ம தையத்தம்னு சொன்னவங்க அவன் வேற மட்டும் வேலை நினைச்சுவானா. இந்த விஷயம் தான் அந்த தையம். அதே மாதிரி ஆகாசேகி இப்ப என்ன ஆகும்னா இப்ப அந்த எந்த நேரம் தெரியும் அந்த போகிறோம். கண்ணை கடந்து அதை தெரிஞ்சுட்டே இருக்கு. கண்ணை முழுமைக்கு ஒரு கருது ஒன்று ஒரு கண் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தானாவே மறந்து அது மறந்து கொள்ளுக்கு வேற எதுவும் வரலன்னு வச்சுக்கோம். அப்பேற்பட்ட நிலையில இவன் இருக்காங்க. முடிச்சுட்டே இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ஒரே ஜாகிரதாவஸ்தையில் 3 அவசியம் ஆகாசேக மரணாட்சம் வியாபார உபரமே. அந்த கண்ணுக்கு தெரியல. அந்த மரணம் பொழுது போன உடனே மனோ வியாபாரம் தெரியத்தையும் வாகனாரூபமாக அது ஒரு கணம் தெரியுது. மனது வியாபாரம் பண்ணிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கு. ஆனா அது டக்குன்னு நிறுத்திடு. அதனாலதான் அந்த இது தெரியுது நின்று. அது நின்று போன உடனே மனோ வியாபாரம் இல்லைங்கிறதுனால இவன் பரமாத்மாவோட ஐக்கியமாட்டான். இதுதான் பிரார்த்தி ஏகீபூதா பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அது 3 வெளியே தாண்டி சொல்லலாம் அப்படின்னு தாண்டி ஒவ்வொரு அவஸ்தையிலையும் 3 இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. ஜாக்கிரதை சொன்னதை இங்க எடுத்துக்கலாம். ஆனா அது ஒரு விசேஷத்தை சொல்லலாம். அதுக்கு அங்கதான் இருக்காங்கிறது சொல்றது இல்லை. கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. மகனே ஏவதி மனப்பந்திலம் மனசுடைய மனசு வேலை நின்று தெரிந்தே அது என்ன வேலை செஞ்சிருக்குது நின்று வருது அப்படின்னு கேட்டால் பார்க்கிறது, அதை படிக்கிறது, இதுதான் மனசுடைய வேலை. இந்த 2 நின்று போச்சுன்னா மனசு வேலை நின்று போச்சு. தரிசன மரணி ஏவதி மனப்பந்திலம் மனசுடைய வேலை. அதாவே அந்த வேலை 2 இல்லாம போனால் அபிஷேக பிராணாத்மனாவதான் பிராணாத்மனான்னு பிராணனாக இருக்காங்க. நம்ம நினைச்சிட்டு நம்மளுடைய மூன்று கால மாதிரி ஏதாவது இருக்காங்க. பிராணனா இந்த பரமாத்மாவது பரமாத்மாவானது பரமாத்மாவானது என்ன இருக்குன்னா பரமாத்மாவை காட்டிலும் இன்னனாக தன்னை நினைச்சது இல்லை. இதுக்கு முன்னாடி பரமாத்மாவை காட்டிலும் வேறாக தான் இருக்கிறதாக நினைச்சிருந்தாங்க. அப்படியே பரமாத்மாவாக இருந்திருக்காங்க. பரமாத்மா எல்லாருமே தன்னிடத்தில் அடையும். பிராணம்னா சம்பந்தம் அந்த பிராணம் எடுத்துக்கிறார். பரமாத்மா விஸ்வகா விமான அந்த விஸ்வகா சப்தம் சுத்தியில விட்டு வருகிறார். அவர் கல்வியதற்கு அப்புறம் இரண்டைகள் நாங்கள் வருகிறது கேட்டுக்கிறோம். இதே ஞானம் தான். கல்வியதா நம்ம பார்க்கிறோம். இவன் மனசுலதான் என்ன மனசு செய்யணும். இந்த சரீரங்கிறது மனசை பிரதானமாக உள்ளது. மனசு இந்த சரீரத்தை உபாதியாக கொண்டவன் யாரு? அவன் தான் கேட்கிறது. அப்போ வெற்றி மனசுக்கு மனசுல மாத்திரம் இதை வச்சிருக்கிறவன் தைரியன். சமஷ்டி லிங்க சரீரத்துக்கு அபிமானியாக இருக்கிறவன் என்று ஒன்று வெற்றி சமஷ்டி தைரியனா வரும். மனசமே சொன்னதே லிங்க சரீர உபாதிகள் தான் இரண்டு மனசுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் மனசு லிங்கம் லிங்கம் மனனா லிங்கம் 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 மனனா அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
மனோமயம் மனோ என்ற விரட்டமத்தியான முதலாக இருக்கிறது. இங்கமும் மனமா அப்படி அது பதினேழு விமாச்சாரங்கள் சேர்ந்துதான் இருந்தோம்னா மனசு பிரதானமாக இருக்கிறதுனால இங்கும் மனமாக இருக்குது. அந்த பல சமஸ்தியாவை செஞ்சு அவங்க உபாதியாக கொண்டதை ஏற்றி சமன் அப்படின்னு பார்த்து பார்த்தா ரெண்டு ஒன்னா ஆகிடும். அப்புறம் முதுக்கி காலத்துல இவன் பிராஜ்யகான்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு முதுக்கியமானது தூண்டவன் வெட்டி அவ்வியாகிருதத்தை அவ்வியாகிருதோபாதிமா அவ்வியாகிருதம்னா மாணி நமக்கு பிரபஞ்சத்துக்கும் பீஜசக்தியாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மாயை உபாதியாக கொண்ட பரமாத்மா அவன் தான் சர்வேஸ்வரன். அந்த சர்வேஸ்வரனோட அபீனமாக இருக்கு. ஆனா அப்படி சொல்ல முடியாத போல இருக்கு. சர்வேஸ்வரனோட அபீனமான இந்த தூங்குற திருத்தனை எப்போ சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், அவனை காட்டிலும் இவனை வேறு வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு உபாதியும் இல்லாம போனார். மனசு வேணும்னா இல்லைன்னு சொல்லலாம். பிராணம் இருக்கு, இவரோட தான் இருக்கு. அப்ப ஒரு உபாதி இருக்கு, கூட இந்த உபாதி இருக்கும்போது இவனை சர்வேஸ்வரன் சொல்லலாமா? ஜாக்கிரத பிராணா பிராணன் அவ்யாக்கிரமா இல்லை, பிராணன் ஜாக்கிரமாவே இருந்து ஜாக்கிரதா நம்ம வேலை செஞ்சு மற்ற இந்திரியங்கள்லாம் பொருட்கள்னு சொல்லலாம். வேலை செய்ய சதாத்மகாய் கரணானி வருது. இது அப்படி இருக்க அவ்யாக்கிரத உபாதியாக கொண்டவனும் இவனையும் ஒன்னா எடுத்து சொல்ல முடியும். அவ்யாக்கிரத அவ்யாக்கிரம் சொல்லாமல் அவ்யாக்கிரத்துக்கு அது இல்லை அப்படின்னு நான் சொல்லணும்னா அது இருக்கிற இடத்தை சொல்லுவேன்னா அது இருக்கிற இடம் வேறு, இது இருக்கிற இடம் வேறு, அது வேற அது வேற. இது இருக்கிற காலம் வேறு, அது இருக்கிற காலம் வேறுன்னு சொன்னாங்கன்னா இது வேற அது வேற. தேசகால விசேஷமே எதுக்கு இல்லையோ அதை நான் எதை வச்சு பிடிச்சி முடியும்? அதாவது அவ்யாக்கிரத்துக்கு இந்த தேசம் இந்த காலம் அப்படின்னு தேசகால விசேஷம் இல்லாததுனாலே அந்த அவ்யாக்கிரத்தோட அபிநமாக எதவான சொல்லலாம். அப்ப இவன் சொல்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன இப்படி சொன்னா இன்னும் ஒரு சரியான சமாதானம் விவரணம் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அப்ப இது ஆரம்பத்திலே சொல்லிருக்கிறானோ சொப்னத்திலே சொல்லலாமா அவ்யாக்கிரத்துக்கு தேசகால விசேஷம் இல்லை அப்படிங்கிறது ஒரு காலத்து மட்டுமா? வாதகத்துல இருக்கிறது அவ்யாக்கிரத்துக்கு தேசகாலம் இல்லை, சொப்னத்திலும் இல்லைதான். அப்ப எல்லாத்தையும் ஏற்க வேண்டியதான் சொல்ல வேண்டியதான. விதிப்பில் என்ன விஷயம்? விதிப்பு காலத்துல பிராணம் இருந்துட்டு இருக்கு, அது இருக்கிறது நீங்க சொல்லலாம்னு சொன்னா மனசுக்கு எல்லா வண்டியும் வேலை செஞ்சுட்டு போது அதை சொல்ல வேண்டியதையா சொல்றது அப்படின்னு பிரச்சனை வருது. அதுக்காக அதனுடைய அர்த்தத்தை மறுபடியும் கொஞ்சம் எழுதுகிறார். எதி பிராணாபிமானே பற்றி ஜாகிரதை பிராணத்தை ததாபி இந்த பரிசன்ய விசேஷாபிமான நிரோதம் பிராணே யோகிக்கு அவ்யாக்கிரம் கொடுத்து பரிசன்னாபிமானதான். இது என்ன அபிப்பிராயம் கேட்டா, பிராணம் அவ்யாக்கிரதாவஸ்தையிலேருந்து எப்பவுமே இருக்க முடியாது. அவ்யாக்கிரம் வேறாத விசேஷம் இல்லை, எப்போதுமே அவ்யாக்கிரம் சொல்லலாம். ஆனா இதனுடைய நினைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய அதை வச்சுதான் நாம வேறையா இல்லையான்னு நாம ஜாகிரதையும் சுருத்தியும் இவன் கண்ண பரமாத்மாவிலேருந்து பிரித்து போடுறான். அந்த மாதிரி அவனுக்கு வேற விஷயம். அதுக்கு காரணம் அந்த உபாதியில ஆத்மபாவம் மட்டும்தாங்க. இதே மாதிரி சுசுப்தி காலத்துல பிராணநிலத்திலே அவனுக்கு ஒரு ஆத்மபாவம் சாதாரணம் இருந்தது வச்சுருவான். அப்ப சொல்லிட்டே பிராணம் இருக்கிறத விட அதுல நாம் பிராணனோட சேர்ந்திருக்கிறதாக ஒரு எண்ணமே இல்லை. அது அத்தியாசம் இல்லை. அதனாலதான் அந்த பிரிச்சுகளை அவன் தானே. அதனால ஏகா சர்வேஸ்வரனான அவ்யாவிதான் நாம சொல்லி பிராணங்கிறது வேலை செஞ்சுட்டே இருக்குங்கிறத அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்ல முடியாது. இன்னொருத்தன் பார்த்தவங்க ஆமா அவனுக்கு மூட்டு காட்டு கொடுக்குறதுன்னு இவங்க எழுதுவான். மூட்டு இருக்கிறவன் சொல்ல மாட்டாங்க. அவங்க கையில ஏன்னா
அந்த பிராணங்கிறது சுசுப்தி காலத்திலே வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் கூட அந்த பிராணனிடத்திலே தூங்குறவங்களுக்கு ஆங்கிற அபிமானம் இல்லாததுனாலே ஆன்மாங்கிற ஒரு அபிமானம் இல்லாததுனாலே இவன் வியாக்கிருதம் அவ்யாக்கிரங்கிற பிரிவு இல்லாமல் அவ்யாக்கிரதனாக எப்ப அபிமானம் வருமோ அப்ப இவன் வியாக்கிரதத்துல செஞ்சுக்கணும். ஆனா அது அந்த நேரத்தில் வேதம் வழிக்கான தெரியல. அஜானிட உபாதி இருக்கு. ஆனா அந்த இது தெரியறதோ நாம் வேற ஈஸ்வரன் வேறு. அது ஒன்று அத்தியாசத்தை உண்டுபட சொரூபத்தாக இருந்து அஜானங்கிற பிரசித்தி காலத்துல இருக்கு. ஆனா அது நேரத்தை வேறுபட்டது. அது மூலாவித்யா இல்லை, அது மூலாவித்யா. மூலாவித்யாங்கிறது எதுனா பிராதிபாசிக விஷயம் இந்த மாதிரி சொல்றதுதான் அதுதான் இதுக்குதான் மூலாவித்யா. அந்த மூலாவித்யை இருக்கு இல்லைன்னு சொல்றேன். ஆனால் அந்த அவித்யை வேலை செய்யாம இருக்கு. வேதத்தை உண்டு பண்ணலையே. வேதத்தை உண்டு பண்ணுறதுன்னா வேதம் அத்தியாசத்தை உண்டு பண்றது. நான் வேற ஈஸ்வரன் வேறு எதை பத்தி நான் வேற நீங்க வேறுங்கிறது அது தெரியல. சமைக்கிறேன் ஈவன்களுக்குள்ள நான் வேற வரலாம் அவதான் வேற அப்படிதான் தெரியுது. அதுக்கு அதனாலதான் சொல்றேன். அதனால எப்படி சொல்றார், எதிரி பிராணாபிமானே சதி வியாக்கிர பிராணத்தை. இந்த பிராண வியாக்கிரன்னு எனக்கு சொல்றேன். ஆனா அந்த பிராணத்துல எப்போது எனக்கு அபிமானம் இருக்கணும் அப்பதான் அதை வியாக்கிரம்னு சொல்லலாம். இப்போ அது ததாபி பிண்ட பரிச்சின்ன விசேஷாபிமான நிரோதம் அபாவம். இதற்கான சரீரம் பிண்டம்னா சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கண்ட பரிச்சின்ன அபிமானம் நம்ம ஏற்படுறதோ இந்த அபிமானங்கிறது அந்த சமயத்துக்கு இல்லை. அந்த பிராணம் இருந்தும் இல்லைங்க. பிராணம் இருக்கிறதே கூட இந்த அபிமானம் போன காரணத்தினாலே அவ்யாச பிராணம் சின்ன ஆத்மாத்மானம் உள்ளவாருக்கு. ஏன்னா முன்னாடி பரிசின்னமாக தன்னை தெரிந்தவாருக்கு சுசுப்தி காலத்தில் அவசியமாக அதுதான். இது பல இடத்துல இந்த மாதிரி சொல்றது. ஆத்தியாத்மிகத்திலேருந்து ஆதிதெய்வத்துக்கு சொல்லும் போதுதான் இருக்கணும். இவன் அந்த பரிசின்னத்திலேருந்து அவசியம் சொல்லிட்டாங்க. ஆத்தியாத்மிகமா ஒரு பிராண உபாசனம் பண்ணிட்டு இருக்கிறவன் அந்த அத்தியாச பரிசீலனை தேகங்கிறத விட்டுட்டு பண்ணாங்கன்னா இவன் உலகம் கூட வியாதிச்சு விட்டாங்க. விவதாரி இருக்கிற பிராண உபாசத்தில் இவன் இவங்கெல்லாம் மதத்துக்குள்ள இருக்கான், பெரிய நாகம் இருக்கான், யானையில இருக்கான், சமநேக உயிர்லோகி. ஆக ஒரு பரிசின்ன ஆத்மாபிமானங்கிறது அப்ப விட்டு போச்சு அப்படிங்கிறத மாத்திரம் வச்சு அவ்யாசம் பரிசின்ன ஆத்மானம் வரலாம். யதா பிராண லயே பரிச்சின்னாபிமானினாம் பிராண அவ்யாசதா ததா பிராணாபிமானோ அவிசேஷா தௌ அவிசேஷாஸ்தௌ அவ்யாசதா சமானா சகல பீஜாத்மகத்வஞ்ச சமானங்கிறது ஒன்றும் இல்லை. சரீரத்தை எப்போ கலந்துடுறானோ அது பிராணம் கூட பிராணம் செஞ்சுதான் போகணும். இது இல்லாம போக முடியாது. ஆனால் அந்த பிராணம் வியாக்கிரமா அவ்யாக்கிரமா அவ்யாக்கிரம் ஏன் அவ்யாக்கிரம்னா அது செய்யற காரியத்தை ஒன்றும் நம்ம செய்யாது. அது இன்னொரு பேருக்கு போனதுக்கப்புறம்னா அது வேலை செய்யாது. அது இன்னொரு ஆகையால அது அவ்யாக்கிரம் இருந்தும் அவ்யாக்கிரம் காரணம் அதுல அபிமானம் இல்லை. அதே மாதிரி இப்போ விருத்தி காலத்திலையும் அதுல அபிமானம் இல்லை. அதனால அது காரணம் சொல்லும் அவ்யாக்கிரம் தான். காரணம் கொஞ்சம் வீட்டுக்காரி சொன்னாலும் அது இவரை பொறுத்தவரை அது அவ்யாசம். ராஜ்யேன ஆத்மனா அன்வாரூடா உத்தரிக்கிறார். ராஜ்யேன ஆத்மனா அன்வாரூடா உத்தரிக்கிறார். இது கிளம்புறார் உங்கிறது இல்லை. அப்ப என்ன அன்வாரூடான தேவை ஏற்றி சாப்பிடலாம். அவனா சுசுப்தியில எப்படி ஆயிருக்கோ இதே மாதிரி அங்கேயும் இருக்குன்னு அது வேத மனநே. அந்த சமயத்திலையும் அப்படிதான் அவன் போறான். ராஜ்யேன ஆத்மனா கம்பரிஷ்வர்த்தா இருக்கு இல்லையா, இதே கம்பரிஷ்வர்த்தாங்கிற அர்த்தம் அந்த அன்வாரூடான ஒரு அர்த்தம் இல்லை. அதனாலதான் இந்த சுசுப்தி உத்திராவணிக்கோ அப்படின்னு ஒரு கூட்டம் அந்த தேவைங்கிறதுக்கு அபேதங்கிறது சுசுப்தி காலத்தை சொல்லும் ஸ்ருதியிலும் விக்ராந்தி காலத்தில் சொல்ற ஸ்ருதியிலும் பரமாத்மா ஒன்ன இந்த ஜீவாத்மாவோடு அபிண்ணமாக சேர்ந்ததாக ஏகீபூதமாக சொல்லியிருக்கு
அப்படின்னு அந்த திருக்குறள். அதனால எதிர்காலத்துக்கும் அந்த ஏதாவது வித்தியாசம். போது போனது கூட நம்ம அடுத்த சரீரத்தை வாழ்ந்து விடுவான். இந்த சரீரம் திரும்பி வர மாதிரிதான் அஞ்சிடும். இப்போ தூங்கிட்டாலும் அவன் மறுபடியும் ஏன் மூழ்கிறான்? அந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் மூழ்கிறான். அதே மாதிரி இந்த சரீரம் வீணா கொடுக்கணும்னு விசாரிச்சு வாழ்க்கை இருக்கு கர்மாதான். அந்த கர்மபலத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அடுத்த சரீரத்தை தன் வண்டியில இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. அந்த சமயத்தை திருப்திக்கும் அவனுக்கும் ஒன்றும் ஒரு வித்தியாசம். பிரசவ பீஜாத்மக சமானம். அஜாக்கிரதம் சொல்றவங்க அதே விதான ஜாக்கிரதம் உண்டாகுது. ஜாக்கிரதம் உண்டாகிறதுக்கு வேண்டிய அந்த பீஜ சக்தி அதில் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த சுடுக்கியில இவரிடத்துல அந்த பீஜ சக்தி இருக்கு. பிரசவ பீஜாத்மக அதை கொஞ்சம் சரிப்படுத்தி வச்சுக்கலாம். இவன் கடத்தின உடனே இவன் அடுத்த லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த சரீரமும் கிடைக்காது. அவர் கேட்டது என்னன்னா, மகாபாரதத்துல விக்ராந்தி ஆன உடனே அந்த ஜீவனுக்கு ஒரு வாயு சரீரம் கிடைக்கும். ஆயுத சரீரம், அதாவது காற்று சரீரம். நமக்கு இந்த பிருத்திவி பார்க்கிற சரீரம் இருக்கிற மாதிரி நம்ம இங்க நமக்கு பார்க்கணும் சரீரத்துக்கு அந்த மாதிரி காற்று வாயுடைய சரீரமாக அவனுக்கு கிடைக்கிறது. அந்த சரீரத்தை வச்சுதான் அவன் மற்ற இடத்துக்கு போய் எல்லாம் அனுபவிக்கிறான். இப்போ நாளைக்கு போனா அந்த சரீரம் தான், அந்த சரீரத்துல அவன் யாத்திரையை அனுபவிக்கிறான்னு இருக்கிறது. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அவன் 100 சரீரத்தை அடையறதுக்கு முன்னாடி உள்ள நிலையில அவன் தூங்கி இருக்கிற மாதிரிதான் விருப்பு மாதிரிதான். அவனுக்கு எந்த ஞானமும் கிடையாது. நான் சொல்றதுக்கு ஆதாரம் பிரம்மபுத்திரம். இந்த சாஸ்திரம் இப்படி சொல்றது. அப்ப மகாபாரதம் அப்படி சொல்றது என்ன பண்றது? இந்த பிரச்சனைக்கு நம்ம சமாதானம் எப்படி பண்ணலாம்? சாஸ்திரம் விசாரம் பண்ணி சொல்றது இல்லையா? அப்ப விசாரம் பண்ணி சொல்றது புத்தி கொடுத்தமா நியாயத்தை சொல்லி காண்பிக்கிறது. இந்த வாயவிய சரீரங்கிறது இவனுக்கு எந்த சரீரமாகட்டும்